எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். ஆண்டுகளில் இந்தியாவின் அரசியல் கலாச்சாரத்தை பிரதமர் நரேந்திர மோடி மாற்றிவிட்டதாக பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா தெரிவித்துள்ளார். கடந்த ஜூன் மாதம் பிரதமர் நரேந்திர மோடி 3வது முறையாக பதவியேற்றார். இதனைத் தொடர்ந்து பாஜக ஆட்சி பொறுப்பை ஏற்ற 11 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளன. இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா, பொறுப்புணர்வுள்ள அரசாங்கத்தின் மூலம் செயல்திறன் மற்றும் நல்லாட்சியின் அரசியலை பிரதமர் மோடி தொடங்கியதாக கூறியிருக்கிறார். கடந்த 11 ஆண்டுகளில் பிரதமர் மோடி செய்த பணிகள் அசாதாரணமானவை என்றும், அதில் காஷ்மீருக்கான 370வது பிரிவு ரத்து, முத்தலாக் தடை சட்டம் போன்றவை குறிப்பிடத்தக்கவை என்றும் நட்டா பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் இன்றுடன் நிறைவு பெற்றது. இந்த தேர்தலில் மொத்தம் 13 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். மாநிலங்களவை தேர்தலில் திமுக கூட்டணி சார்பில் 4, அதிமுக சார்பில் 2, சுயேட்சைகள் 7 பேர் என வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். தமிழகத்திலிருந்து 6 மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்கான தேர்தல் வரும் 19ஆம் தேதி நடைபெறுகிறது. வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நாளை நடைபெறுகிறது. உரிய எம்எல்ஏக்களின் ஆதரவு இருப்பதால் திமுக, அதிமுக வேட்பாளர்களின் வேட்புமனுக்கள் ஏற்கப்படும் என கூறப்படுகிறது. மேலும் மாநிலங்களவை தேர்தலில் கமலஹாசன் உள்பட 6 பேரும் போட்டியின்றி தேர்வாக வாய்ப்பிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. திமுகவில் வில்சன், சல்மா, சிவலிங்கம், அதிமுக சார்பில் மனு தாக்கல் செய்துள்ள இன்பதுரை, தனபாலு ஆகியோர் போட்டியின்றி தேர்வாகின்றனர். பெண்களுக்கு ஆதரவாக இருந்து வரும் திராவிட மாடல் அரசை பற்றி பேச எந்த தார்மீக உரிமையும் கிடையாது என இபிஎஸ்க்கு அமைச்சர் ரகுபதி பதிலடி கொடுத்திருக்கிறார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், தாம்பரம் அரசு சேவை இல்லத்தில் காவலாளியால் மாணவிக்கு நிகழ்ந்த பாலியல் துன்புறுத்தல் சம்பவத்தில் குற்றவாளி உடனடியாக கைது செய்யப்பட்டுள்ளதாகவும், மேற்கொண்டு விடுதியில் தங்கியிருந்த 100க்கும் மேற்பட்ட மாணவிகளிடம் வேறு யாரும் பாதிக்கப்பட்டனரா என தனித்தனியாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டது என்றும் குறிப்பிட்டுள்ளார். முதற்கட்ட விசாரணையில் வேறு யாருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை என தெரியவந்துள்ளது. கடந்த கால அதிமுக ஆட்சியில் பாதிக்கப்பட்ட பெண்களே தாக்குதலுக்குள்ளாக்கிய மோசமான சூழல் நிலவியதை தமிழ்நாட்டு பெண்கள் யாரும் இன்னும் மறக்கவில்லை என்றும், அப்படிப்பட்ட சூழலை எல்லாம் மாற்றி பெண்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தி பெண்களின் முன்னேற்றத்திற்கு துணை நிற்பதோடு பெண்கள் பாதுகாப்பிலும் துளியும் சமரசமற்ற திராவிட மாடல் அரசு செயலாற்றி வருகிறது என்றும் அமைச்சர் கூறியிருக்கிறார். தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சி என்பது காணல் நீராகத்தான் இருக்கப் போகிறது என செல்வ பெருந்தகை விமர்சித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்தியாவிலேயே பாஜக காலூன்ற முடியாத வகுப்புவாத எதிர்ப்பு மாநிலமாக தமிழ்நாடு இருப்பதை சகித்துக் கொள்ள முடியாத உள்துறை அமைச்சர் அமித்ஷா அடிக்கடி தமிழ்நாட்டிற்கு வருகிறார் என குறிப்பிட்டிருக்கிறார். மதுரையில் நடைபெற்ற பாஜக கூட்டத்தில் 2026இல் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் என்றும் பேசியிருக்கிறார். தமிழ்நாட்டில் அமைய இருக்கிற கூட்டணிக்கு அதிமுக தலைமையேற்கப் போகிறதா அல்லது பாரதிய ஜனதா தலைமையேற்கப் போகிறதா என்பதை முடிவு செய்யாத நிலையில் தன்னிச்சையாக பாஜக கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் என்று கூறியிருப்பதாக செல்வ பெருந்தகை விமர்சித்திருக்கிறார். தமிழகத்தின் கள நிலவரத்தை முற்றிலும் அறியாமல் பகல் கனவு காண்கிற வகையில் அவர் பேசியிருக்கிறார் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். திமுக, அதிமுக முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் அரசு அதிகாரிகள் தாவைக்காவில் இணைந்திருப்பது தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதில் தாவைக்காவில் இணைந்த முன்னாள் IRS அதிகாரி அருண்ராஜுக்கு உடனடியாக கொள்கை பரப்பு செயலாளர் பதவி அளிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக விஜய் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அதிமுக முன்னாள் எம்எல்ஏக்கள் ராஜலட்சுமி ஸ்ரீதரன், திமுக முன்னாள் எம்எல்ஏ டேவிட் செல்வின், முன்னாள் நீதிபதி சுபாஷ் ஆகியோர் தாவேகாவில் இணைந்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்.
இதில் கட்சியில் இணைந்த IRS அதிகாரி கொள்கை பரப்பு செயலாளராக செயல்படுவார் என்றும் அவருக்கு கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் முழு ஆதரவளிக்க வேண்டும் என்றும் விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். தூத்துக்குடியில் உப்பு விலை கடுமையாக வீழ்ச்சியடைந்திருப்பதால் உற்பத்தியாளர்கள் கலக்கமடைந்துள்ளனர். இந்தியாவிலேயே உப்பு உற்பத்தியில் குஜராத்திற்கு அடுத்தபடியாக தூத்துக்குடி 2வது இடத்தில் உள்ளது. இந்த தொழிலை நம்பி ஆயிரக்கணக்கானோர் உள்ளனர். இந்நிலையில் குஜராத்திலிருந்து உப்பு வரத்து அதிகரித்துள்ளது. வழக்கமாக சீசனில் உள்ளூர் உப்பு ஒரு டன் 3500 ரூபாயில் இருந்து 4000 ரூபாய் வரை விற்கப்படுவது வழக்கம். ஆனால் குஜராத் உப்பு வரத்து காரணமாக தற்போது உள்ளூர் உப்பு விலை சரிந்து டன் ஒன்றுக்கு 2800 ரூபாய்க்கு மட்டுமே விற்பனையாகிறது. இதனால் உப்பு உற்பத்தியாளர்கள் கவலையடைந்துள்ளனர். கமலஹாசன் நடித்து தயாரித்துள்ள தக் லைஃப் திரைப்படத்தை வாங்கிய விநியோகஸ்தர்கள் நஷ்டம் அடைந்திருப்பதாக கூறப்படும் நிலையில் தற்போது அதுவே கூலி படத்திற்கு சிக்கலாக மாறியுள்ளதாக கூறப்படுகிறது. தற்போது ஆந்திராவில் கூலி படத்தை 50 கோடி கொடுத்து வாங்க யாரும் முன்வரவில்லையாம். இதனால் ரஜினி அப்செட்டில் இருப்பதாக கூறப்படுகிறது. எனவே கூலி படம் விற்பனையில் கை கொடுக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்று கூறுகின்றனர் சினிமா விமர்சகர்கள். ஜூன் மாதம் 13, 14, 15 தேதிகளில் கோவை, நீலகிரி மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. அந்த நாட்களில் திண்டுக்கல், தேனி, தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. தமிழகத்தில் ஒருபுறம் கடும் கோடை வெப்பம் சுட்டெரித்து வரும் நிலையில் பரவலாக கோடை மழையும் பெய்து வருகிறது. தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கியுள்ள நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. மகேஷ் பாபு நடிப்பில் ராஜமௌலி இயக்கும் திரைப்படத்தில் விக்ரம் நடிப்பதாக தகவல் வெளியாகியிருந்தது. ஆனால் தற்போதைய சூழலில் வில்லனாக நடிக்க விரும்பவில்லை என விக்ரம் மறுத்துவிட்டாராம். எனவே வேறு சில நடிகர்களுடன் பேச்சுவார்த்தை நடைபெறுவதாகவும் இதில் மாதவன் பெயரும் அடிபடுவதாக கூறப்படுகிறது. எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.